Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பெருசுகளுக்கெல்லாம் பெருசை மட்டுமே பார்க்கும் பெருசு. நருட்டோவை இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாத்தினது யாரையா? அதுதான் நம்ம ஜிரையா. ஜிபி முத்து சொல்றது நக்கு நம்ம ஜிரையா அடிக்கடி எழுதுவார் ஒரு புக். எஸ்டிஆரின் பத்து தலை, நம்ம ஜிரையா ஒரு காஜி தலை. இவரை பத்தி ஊருக்குள்ள கேட்டு பாரு, லெஜெண்டரி சன்னிலையும் இவர் ஒரு ஆளு. நின்னா தேறி நடந்தா ஊர்வலம் கண்ண சிஜா கட்டல. சோ இத்தனை பட்டங்களுக்கு சொந்தமான நம்ம ஜிரையாவோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பாக்குறது மால்டோ பை சேனல். நான் தான் உங்க மால்டோ. ஜிரையா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு மக்கட்டை. என்னடா என் தலைவனை கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. உண்மையிலே ஜிரையா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு மக்கட்டை தான். ஜிரையா கொனகா வில்லேஜில் இருக்கிற அகாடமில தான் படிக்கிறாரு. சோ ஜிரையா ஒரு டீம்ல ஜாயின் பண்றாரு. அந்த டீம்ல யார் இருந்தாங்கன்னா சுனாடே, ஜிரையா அண்ட் ஒரோச்சுமாரு. இவங்களோட சென்சே தேர்ட் ஒக்காகேவான யூருசன் சருடோபி. சின்ன வயசுல இருந்த ஜிரையாக்கு சுனாடே மேல ஒரு கண்ணு. பட் சுனாடே அதை கண்டுக்க கூட இல்லை. இதனால ஜிரையா சுனாடே கிட்ட மரணடி வாங்கினதான் மிச்சம். இப்படியே சில நாட்கள் போக கான்ட்ராக்ட் போடாமலே ஜிரையா தவளையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சம்னிங் குட்ஸ் யூஸ் பண்ணு. பட் தவளை வரதுக்கு பதில் நம்ம ஜிரையாவே பாத்தீங்கன்னா தவளையோட கோட்டைக்கு போயிடுறாரு. அந்த கோட்டையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் மியாபக்கு. இந்த இடத்துல தான் ஜிரையா ஃபுகாசோக்குவை மீட் பண்றாரு. ஃபுகாசோக்கு நம்ம ஜிரையாவை ஒரு ஜோசியம் பார்க்குற கிழட்டு தவளை கிட்ட கூட்டிட்டு போறாரு. அது நம்ம ஜிரையாவை பார்த்து, நீ எல்லா ஊருக்கும் சுத்துவ, கண்ணு மூணு தெரியாம கத்துவ, நீ ட்ரைனிங் கொடுக்குற ஸ்டூடெண்ட் தான் இந்த வேர்ல்டு எப்படி இருக்கணும் அப்படின்றதையே சேஞ்ச் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதன் பிறகு நம்ம ஜிரையா அந்த இடத்துல சேஜ் மூட எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிறாரு. சோ இதன் பிறகு தான் செகண்ட் கிரேட் நிஞ்சா ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஆன்சோ த சாலமண்டர் அப்படின்ற ஒருத்தன் எல்லாருமே போட்டு போலக்கிறான். நிறைய பேரை சாகடிக்கிறான். பட் ஒரோச்சுமாரு, ஜிரையான்னு சொன்னாடே இவங்க மூணு பேரையும் அவனால சாகடிக்க முடியல. சோ அவன் இவங்க மூணு பேரையும் பார்த்து, இன்று முதல் மக்கள் அனைவரும் உங்களை லெஜெண்டரி சயின்ஸ் என்று அன்போடு அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுக்குறான். சோ அணில இருந்து இவங்க மூணு பேரும் வெயில போடாதீங்க அப்படின்னு நாங்க தான் லெஜெண்டரி சனின்னு சொல்லிட்டு கெத்தா சுத்திட்டு இருந்தாங்க. சாலமண்டர் கிட்ட முரட்டடி வாங்கின மூணு பேரும் ரிட்டன் திரும்பி போகும்போது இவங்க பின்னாடி பாத்தீங்கன்னா மூணு பசங்க ஃபாலோ பண்றத பாக்குறாங்க. அந்த மூணு பசங்க யாருன்னா எகிகோ, கொனன் அண்ட் நாகட்டோ. அவங்க மூணு பேரும் இவங்க மூணு பேரையும் பார்த்து, அம்மா சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு, தம்பி சாப்பிட்டு 8 மாசம் ஆச்சுன்னு சொல்ல நம்ம ஜிரையாக்கு மனசே இல்லை. இவங்க மூணு பேர் வேற சின்ன பசங்களா இருக்காங்களா. சோ நம்ம ஜிரையாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நம்ம ஒரோச்சுமாரு பேசாம இவங்க மூணு பேரையும் கொண்டுலான்னு சொல்லுவான். பட் அதுக்கு நம்ம ஜிரையா ஒத்துப்பாரா? சோ மூணு பேரும் எங்களுக்கு நிஞ்சிட்சு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஜிரையா ஒத்துக்கிறாரு. அதுவும் நம்ம நாகட்டோ கிட்ட ரினிகன் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜிரையா இதை அவன் கண்ட்ரோல் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண நாம தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கலெக்ட் ஜோசியர் சொன்ன ஸ்டூடெண்ட் இவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நாகட்டோக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. அதுதான் எல்லாருக்குமே பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுக்குறது. இதை நம்ம ஜிரையா கிட்ட சொல்ல, நீ தான் என் பொருள்னு சொல்லி ஜிரையா ஒரு புக் எழுதுறான். அந்த புக்கோட நேம் என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்லி பார்ப்போம். ஸோ அதன் பிறகு ஜிரையா அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான நிஞ்சிட்சியும் கற்று தராரு. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையா நம்மளோட கடமை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்றாரு. நம்ம ஜிரையா அவங்களை விட்டுட்டு வந்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேரும் செத்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் மட்டும் நம்ம ஜிரையா கிட்ட வருது. இப்படியே சில நாட்கள் போக ஜிரையா மினோட்டோ டீமோட சென்சேவா மாறாரு. இங்க தான் ஜிரையாக்கு மறுபடியும் ஒன்று தோணுது. அந்த ஜோசியக்கார தவளை சொன்ன ஸ்டூடெண்ட் இவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ ஜிரையா மினோட்டோக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் மினோட்டோவே பார்த்தீங்கன்னா ரசன்கன் அப்படின்ற புது ஜுட்சுவை கண்டுபிடிக்கிறான். இதுக்கிடையில தான் நம்ம ஜிரையா இன்னும் நிறைய புக்ஸ் எழுத ஆரம்பிக்கிறான். அதுல சில புக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் ஆகுது. அதுல ஒரு புக் நம்ம மினோட்டோக்கு ரொம்ப பிடிச்சி போக அதுல வரக்கூடிய நருட்டோ அப்படின்ற பெரிய தன்னோட பையனுக்கு வைக்க டிசைட் பண்றான். இப்படியே சில நாட்கள் போக மினோட்டோட வைஃபான குஷினாவோட உடம்புல இருந்த 9-tailed beast எனிமீஸ் கண்ட்ரோல் எடுத்து லீஃப் வில்லேஜை மொத்தமா அழிக்க ட்ரை பண்றானுங்க. அந்த அட்டாக்ல லீஃப் வில்லேஜ் ஒரு வழி ஆயிடுது. நிறைய பேர் செத்து போறாங்க. அப்போ ஒக்காகவே இருந்தது நம்ம மினோட்டோ தான். சோ மினோட்டோ இது எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும்னு சொல்லி அவரோட உடம்புக்குள்ள பாதி 9-tailed beastையும் அவரோட பையனான நருட்டோக்குள்ள பாதி 9-tailed beastையும் சீல் பண்றாரு. பட் ஜிஞ்சுரிக்கை ஃபைண்ட் பண்ணி பீஸ்ட் ஜிஞ்சுரிக்கை கொல்ல வர நடுவுல நம்ம மினோட்டோவும் குஷினாவும் வந்துட்டு அவங்களுடைய உயிரை கொடுத்து நருட்டோவை காப்பாத்துறாங்க. மினோட்டோ நருட்டோக்குள்ள பாதி குராமாவை சீல் பண்ணார் பாத்தீங்களா. சோ அதை ரிலீஸ் பண்றதுக்கான கீயை நம்ம ஜிரையாக்கு சேஃப்டி அனுப்பி வச்சிருக்காரு. இதுக்கிடையில தான் ஒரோச்சுமாரு லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே போயிட்டு ஒரு ஃபுல் ஈவிலா மாறுறான். பட் ஒரோச்சுமாரு யாரு? நம்ம ஜிரையாவோட ஃப்ரெண்டு. சோ ஒரோச்சுமாருவை கண்டுபிடிச்சு அவனை நல்லவனா மாத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிரையா ஒரோச்சுமாருவை தேடி போறோம். அப்பதான் ஜிரையா அக்கட்சுக்கின்னு ஒரு டீம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். சோ அவங்களை கண்காணிக்கிறதே ஒரு ஃபுல் டைம் ஜாபா வச்சுக்கிறாரு நம்ம ஜிரையா. பட் அப்பப்போ ஜிரையா லீஃப் வில்லேஜுக்கு வருவாரு. சோ அது மாதிரி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையா லீஃப் வில்லேஜுக்கு வர அவருடைய புக்ஸ் எழுதுறதுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. பட் அப்பே பீசு சும்மா இல்லாம ஜிரையாவை சிண்ட ஜிரையா அவனை அடிச்சு மட்டை ஆக்கிறான். இதை பார்த்து நம்ம நருட்டோ காண்டாகி, எனக்கு ஜுட்சு கத்து கொடுத்த சென்சேவே போட்டு தள்ளிட்டே, இனிமே நீ தாண்டா எனக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிரையா கிட்ட கேட்கறான். ஜிரையா முடியாதுன்னு சொன்னா மட்டும் நம்ம நருட்டோ விட்டுருவானா. சோ நம்ம ஜிரையா நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒத்துக்கிறாரு. சோ அப்பதான் ஜிரையாக்கு நருட்டோ பத்தின மொத்த உண்மையும் தெரிய வருது. சோ முதல்ல நம்ம ஜிரையா நருட்டோக்கு சாக்ராவை கண்ட்ரோல் பண்ணவும் அதை யூஸ் பண்ணவும் கத்துக்கலாம். சோ இப்படியே சில நாட்கள் போக ஈவிலோட மொத்த உருவமா நம்ம ஒரோச்சுமாரு லீஃப் வில்லேஜை மொத்தமா அழிக்க வருவோம். பட் அந்த இடத்துல நம்ம ஜிரையா இருந்ததுனால ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றாரு. பட் ஒரோச்சுமாரு தேர்ட் ஒக்காகேவான யூருசன் சருடோபியை போட்டு தள்ளுறான். சோ லீஃப் வில்லேஜ்ல இப்போ ஒக்காகே இல்லை. சோ ஊர்ல இருந்த பெருசு எல்லாரும் நம்ம ஜிரையாவை பார்த்து, நீங்க தான் இனிமேல் 5th ஒக்காகேவா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. பட் நம்ம ஜிரையா இதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன், இதுக்கு சரியான ஆள் நம்ம சுனாடே தான். சோ அவளை எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இங்க நிறுத்துறேன், நீங்க அவளை ஒக்காகேவா மாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கூடவே நம்ம நருட்டோவையும் கூட்டிட்டு போறான். என்னடா என் தலைவனை போயிட்டு போறான் வரான்னு சொல்லிட்டு மரியாதையில பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல யாரும் வந்து
சண்டை போடாதீங்க, எல்லாம் பெருசுன்ற ஒரு உரிமை தான். சரி ரைட். இப்படியே இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்க ஒரு வில்லேஜை பார்க்குறாங்க. அந்த வில்லேஜில் ஒரு பொண்ணு நம்ம ஜிரையாவை பார்த்து கண்டுபிடிக்க நம்ம ஜிரையா நருட்டோவை கழட்டி விட்டு அந்த பொண்ணு பின்னாடி போறாரு. அப்படி போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஜிரையாக்கு ஒரு டவுட் வருது. என்னடா பொதுவாக எந்த பொண்ணுமே நம்மள தேடி வராது, நாம தான் தேடி போவோம், இப்போ நான் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ அப்போ தான் ஜிரையாக்கு அந்த பொண்ணு கெஞ்சுட்சுல மாட்டி இருக்கிறதே தெரிய வருது. ஸோ அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நருட்டோ தேடி போறாரு. அங்கே போய் பார்த்தா நருட்டோவை பிடிக்க இட்டாச்சி அண்ட் கிசமே வந்திருப்பானுங்க. ஸோ அவனுங்களை பிடிக்க நம்ம ஜிரையா அவருடைய வித்தியை காமிக்க அவனுக்கு 2 பேரும் அமட்ரஸ் யூஸ் பண்ணி தப்பிச்சு ஓடிறானுங்க. அப்போ என்ட்ரியான நம்ம மைட் காய் ஜிரையாவை எனிமி நினைச்ச ஒரு கிக் கூட நம்ம ஜிரையாக்கு மூக்கு உடைஞ்சிருது. ஸோ ஜிரையா மைட் காயை பார்த்து சாசுகேவை இங்கிருந்து கூட்டிட்டு போன சொல்ல மைட் காய் ஜிரையாவை பார்த்து கக்காஷியும் இதே மாதிரி தான் இருக்கான், ஸோ இவங்களை காப்பாற்ற சுனாடோவால மட்டும் தான் முடியும், எப்படியாச்சும் அவங்கள டக்குன்னு கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ ஜிரையா தீவிரமா சுனாடோவை தர்றான். இதுக்கிடையில ஜிரையா நருட்டோவை பார்த்து உன்னை பிடிக்க அக்கட்சுக்கி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டீம் வருது, ஸோ நீ இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது, உனக்கு ரசன்கன் அப்படின்ற பவர் கத்து தரேன்னு சொல்லிட்டு ரசன்கன் பவரை கத்து தரான். இதுக்கிடையில ஜிரையா சுனாடோவை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு நடந்த மொத்த விஷயத்தையுமே சுனாடோ கிட்ட சொல்றாரு. லீஃப் வில்லேஜுக்கு இப்போ ஒக்காக இல்லை, ஸோ 5th ஒக்காக மாற நீ தான் கரெக்டா இருப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஜிரையா சுனாடோ கிட்ட சொல்றாரு. இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத நம்ம சுனாடோ ஓவரா பேச இதை பார்த்து நம்ம நருட்டோ காண்டாகிறான். காண்டான நம்ம நருட்டோ சுனாடோ கிட்டே சிங்கிள்ஸ் கூப்பிடுறான். அந்த ஃபைட்ல நம்ம சுனாடோ நருட்டோவை ஈஸியா அடிச்சு தூக்கி போட்டுறாங்க. பட் அந்த ஃபைட்ல நம்ம நருட்டோ ரசன்கனை யூஸ் பண்ணிருப்பான், பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிருக்க மாட்டான், பட் யூஸ் பண்ணிருப்பான். அதை பார்த்து ஷாக் ஆன நம்ம சுனாடோ ஜிரையா கிட்ட எதுக்குடா இவனுக்குலாம் போய் ரசன்கனை யூஸ் பண்ண கத்து கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்கறான். அங்கதான் நம்ம நருட்டோ சுனாடோவை பார்த்து ரசன்கன்ல நான் மாஸ்டர் ஆயிட்டு அப்புறம் முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறான். நருட்டோ அந்த இடத்த விட்டு கிளம்பின உடனே ஜிரையாவும் சுனாடோவும் சரக்க போடுறாங்க. பட் நம்ம ஜிரையா குடிக்கிற சரக்குல நம்ம சுனாடே மருந்து கலந்துடுறான். அடுத்த நாள் காலையில கூட நம்ம ஜிரையாக்கு அந்த போதை தெரியல. சுனாடேவும் அந்த இடத்துல ஆளை காணோம். கூடவே கபுட்டோன்ற வில்ல பையனும் பார்த்தீங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்றான். என்ன எல்லாமே தப்பா இருக்குன்னு யோசிக்கிற நம்ம ஜிரையா சுனாடோட அசிஸ்டன்டான இசுமி கிட்ட எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறான். அதுதான் ஒரோச்சிமாரும் சுனாடேவும் போட்ட டீல். பட் அங்க போய் பார்த்தா சுனாடேவே ஒரோச்சிமாரை போட்டு தலை தான் அங்க போயிருப்பான். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. அந்த ஃபைட்டை நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ரசன்கனை யூஸ் பண்ணி கபுட்டோவை ஓட விடுவான். இதை பார்த்து ஷாக் ஆன ஒரோச்சிமாரு இவனை இப்படியே விட்ட வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நருட்டோவை போட்டு தள்ள வருவான். பட் குறுக்கில் நம்ம சுனாடேவை புத்து நருட்டோவை காப்பாற்றுவான். ஸோ அப்புறம் என்ன 3 பேருமே அவங்களுடைய சமனிங் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க. பட் இந்த ஃபைட்ல ஒரோச்சிமாருவால தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அந்த இடத்த விட்டு கபுட்டோவும் ஒரோச்சிமாரும் தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ அதன் பிறகு சுனாடே நருட்டோவை சரி பண்ணிட்டு ஒக்காகாகவும் ஒத்துக்கிறான். இப்படியே சில நாட்கள் போக ஒரு நாள் நம்ம சாசுகேவும் நருட்டோவுக்கு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல நம்ம சாசுகே சுட்டோர் யூஸ் பண்றான், நம்ம நருட்டோ ரசன்கனை யூஸ் பண்றான். மாத்தி மாத்தி அடிச்சு சாக போறான்னு நினைச்சா குறுக்கில் நம்ம கக்காஷி வந்து தத்துருவான். கக்காஷி பெருசை பார்த்து ஏன் இவனுக்கு ரசன்கனை கத்து கொடுத்துன்னு கேட்க நீ எதுக்கிட்ட அவனுக்கு சுட்டோரி கத்து கொடுத்துன்னு சொல்லிட்டு திருப்பிட்டு கேள்வி கேட்கிறாரு. இதுக்கிடையில சாசுகே நிறைய பவர் வேணும்னு சொல்லிட்டு ஒரோச்சிமார் கூட போய் சேர்ந்துக்கிறான். பட் நம்ம நருட்டோ சாசுகேவை காப்பாத்த சாசுகேவை தேடி போறான். பட் அப்படி போறவன நம்ம ஜிரையா தடுத்து நிறுத்துறாரு. டேய் தம்பி, எனக்கு உங்க வயசா இருக்கும்போது நானும் இப்படி தான் போனேன், பட் அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படியே பல நாட்கள் போகுது. நம்ம ஜிரையா நருட்டோக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுக்குறாரு, இன்க்ளூடிங் 9 tailed beast சக்கராவை கண்ட்ரோல் பண்றது. பட் நம்ம நருட்டோ அதை இன்னும் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணல. சரி நீ கண்ட்ரோல் பண்ண வரைக்கும் போதே இப்போ ஒரு மேட்ச் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜிரையா வெர்சஸ் நம்ம நருட்டோக்கு ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல நம்ம நருட்டோ பீஸ்டோட பவர் எடுத்து ஜிரையாவோட கதையை மொத்தமா முடிச்சிருப்பான். பட் அன்பார்ச்சுனேட்லி அவரே தப்பிச்சிட்டாரு. ஜிரையா உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டு நருட்டோ பக்கத்துலயே அட்மிட் பண்ணிருப்பாங்க. பட் எப்படியும் நம்ம நருட்டோ சமனிங் ஜூட்ஸ் யூஸ் பண்ண கத்துக்கிறான். இதுக்கிடையில தான் அக்கட்சுகி டீம் சேர்ந்தாங்க. நம்ம காராவோட டைல்டு பெஸ்ட் ஆட்டியை போட்டு போயிடறாங்க. ஸோ நம்ம ஜிரையா மறுபடியும் அக்கட்சுகி டீம் தேடி போறாரு. ஹிடன் ரெயின் வில்லேஜ்ல தான் அந்த அக்கட்சுகி டீமோட லீடர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜிரையா அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போன நம்ம ஜிரையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதுதான் ஹிடன் ரெயின் வில்லேஜோட லீடரான ஆன்சோவா போட்டு தள்ளிட்டானுங்க. எப்பூரா ஆன்சோ த சாலமண்டர் எவ்வளவு பெரிய ஆளு, அவனே போட்டு தள்ளனா அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிரையா அவரோட இன்வெஸ்டிகேஷனை மூவ் பண்றாரு. ஆன்சோவை போட்டு தள்ளினது பெயின்னு தெரிய வருது. ஸோ நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபைட் காத்துனதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிரையா என்ன பண்ணுவார்னா நம்ம நருட்டோக்குள்ள குராமாவை சீல் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை ரிலீஸ் பண்றதுக்கான கீயை ஒரு தவளை கிட்ட கொடுத்து எப்படியாச்சும் இதை நருட்டோ கிட்ட கொடுத்துன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. இதன் பிறகுதான் ஜிரையா விசஸ் பெயின் ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம ஜிரையாக்கு பெயின் யாருன்னு தெரிய வருது. அந்த பெயின் வேற யாரும் இல்ல, ஜிரையாவோட ஸ்டூடெண்டான நாகட்டோ தான். நமக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்கும்போது நம்ம ஜிரையாக்கு இருக்காதா, ஜிரையா பெயினை பார்த்து என்னடா எல்லாருக்கும் பீஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துன்னு இருக்குன்னு கேட்க நான் எல்லாருக்குமே பீஸ் தான் கொடுக்க போறேன், பட் அது வேற வழியில கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்த ஒரு பிளான சொல்றான். அதுதான் இந்த உலகத்தை மொத்தமா அழிச்சிட்டு புது உலகத்தை உருவாக்குறது. இதை கேட்ட ஜிரையாக்கு சமஷாக்கு, என்னடா உலகத்தை அழிக்க போறியா, அப்ப என்ன தாண்டி தான் நீ அழிச்சாகணும்னு சொல்லிட்டு ஃபைட்டுல இறங்கிறாங்க. பட் பெயின் பயங்கர பவர்ஃபுல். அவங்ககிட்ட இருந்த எல்லா விலங்குகளையுமே நம்ம ஜிரையா அட்டாக் பண்ண அனுப்புறோம். எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜிரையா சேச் முடுப்பாக கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அந்த டைம் கூட கொடுக்காத அளவுக்கு சண்டை போறாங்க. பட் எப்படியோ ஒரு வழியா நம்ம ஜிரையா சேச் முடுக்கு போயிடாரு. ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. ஸோ ஜிரையா சேச் முடுக்கு போயிட்டாரு. அவர் தனியாக சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பெயின் இன்னும் 2 பெயினை கூப்பிடுறா. இப்போ மொத்தம் 3 பேர் இருக்காங்க. நம்ம ஜிரையா 3 பேருமே வெறித்தனமா அட்டாக் பண்றாரு. பட் 3 பேருமே தத்துறாங்க. தடுத்தது மட்டும் இல்லாம 3 பேருமே நம்ம ஜிரையா எங்க இருக்காரு அப்படின்றத அக்யூரேட்டா பாக்குறாங்க. ஜிரையாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன், எப்பூரா நம்ம ஒளிஞ்சு அடிக்கிறோம், இருந்தாலும் 3 பேரும் ஒரே நேரத்தில் பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். அப்பதான் நம்ம ஜிரையா அவங்களோட கண்ணை பாக்குறாரு. 3 பேர்கிட்டயுமே ஒரே மாதிரி கண். ஒருத்தன் பாக்குறது மிச்சம் 2 பேருக்கு ஷேர் ஆகும். என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்து நம்ம ஜிரையாவுக்கு ஒரு யோசனை வருது. அதுதான் கென்ஜுட்சுல இவங்க 3 பேருமே லாக் பண்றது. ஸோ நம்ம ஜிரையா 3 பேருமே கென்ஜுட்சுல லாக் பண்ணி போட்டு தள்ளாரு. அப்பாடா கதை முடிஞ்சுன்னு நினைச்சா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். 3 பேர் செத்துட்டான்னு சொல்லி நம்ம ஜிரையா கூட நடந்து போக செத்த 3 பேருமே மறுபடியும் வந்து நம்ம ஜிரையா அட்டாக் பண்றாங்க. இவனுக்கு 3 பேர் பார்த்தான்னு சொல்லி இன்னொரு 3 பேர் வரானுங்க. ஸோ இப்போ மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 6 பேருமே நம்ம ஜிரையாவை ரவுண்டு கட்டி அடிக்க ரெடியா இருக்கானுங்க. பட் அந்த இடத்துல நம்ம ஜிரையா சமனிங் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிப்பாரு. பட் அதுக்குள்ளேயுமே ஒரு பெயின் வர அவங்க அதே நம்ம ஜிரையா அசால்ட்டா முடிச்சிருவாரு. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி நம்ம ஜிரையா ஊத்து பார்க்க அப்பதான் நம்ம ஜிரையாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி இவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையா டிராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்காரு. ஆக்சுவலி இவன் மட்டும் இல்ல 6 பேரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையா டிராவல் அப்போ மீட் பண்ணிருப்பாரு.
இருப்பாரு. ஸோ இந்த தகவலை ஃபுகாசகு கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது தான் ஒரு பெண் ஜிரேயாவோட கைத்தை பிடிச்சி மொத்தமாக தூக்கிடுவான். அப்புறம் 6 பேரும் சேர்ந்து அவனுக்கிட்ட இருக்கிற கருப்பு ராடை எடுத்து நம்ம ஜிரேயாவோட முதுகிலே குத்துவானுங்க. அப்புறம் என்ன, அந்த இடத்துல நம்ம ஜிரேயா செத்து போறாரு. பட் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிரேயா அவர் கண்டுபிடிச்ச மொத்த விஷயத்தையுமே அந்த தவளையோட முதுகில் எழுதி லீஃப்ல அனுப்பிச்சு வச்சிருவாரு. ஸோ ஜிரேயா சாகிற கடைசி நிமிஷத்தில் கூட அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமே அவருக்கு ஒரு விஷயம் மாதிரி வரும். அதாவது சுனாடே கிட்ட அடி வாங்கினது லெஜெண்டரி சனியில் ஒருத்தனா இருந்தது, நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுன்னு சொல்லி அந்த சீனே ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஸோ அப்பதான் நம்ம ஜிரேயாக்கே ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த ஜோசிக்கார தவளை சொன்ன ஸ்டூடெண்ட் நாகோட்டோ உசுமாக்கி இல்ல நருட்டோ உசுமாக்கின்னு. ஸோ நருட்டோ இந்த வேர்ல்டு நல்லபடியா பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட நம்ம ஜிரேயா தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போறாரு. ஸோ கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிரேயாவோட ஃபுல் ஸ்டோரி. நான் இந்த வீடியோல ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தேவை போட்டுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் மால்டோ பை. போய்ட்றேன். பாய்.